சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு சீதா கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. இவங்களோட உறவே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கொச்சிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. முத்து இருந்துட்டு நான் நினச்ச மாதிரி அருண் இவகிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சீதா அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ அத்தை, நம்ம வீட்டு பொண்ணு தானே, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அம்மா இவ கொஞ்சம் கூட ஆளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷ் இருந்துட்டு மனோஜ்க்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கிறிஷ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து தரப்போகிறோம், அவன் உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றான், தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் கையாலவா? என் கையால் எதுக்காக வாங்கணும்? தெரியல சார், ஆனால் உங்கள் கையில் தான் வாங்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜீவா இருந்துட்டு அடுத்தவங்க பிள்ளைக்காக நீங்கள் எதுக்காக சார் இப்போ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம், அதுக்கப்புறம் அந்த பையன் அதவே பழகி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ரோகிணி இருந்துட்டு இது என்னுடைய பர்சனல் விஷயம், நீ யார் தலையிட, ஒர்க் விஷயமா, அதை மட்டும் மட்டும் பேசு, தேவையில்லாமல் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காது, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி ஜீவாவை அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மனோஜ் இருந்துட்டு நீ சொல்கிறதும் சரி தானே, பர்சனல் விஷயத்துலலாம் இவங்க உள்ளவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனாவும் முத்துவும் ஸ்கூலுக்கு போய் கிறிஷ்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணியும் மனோஜும் வராங்க. நீ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கிறிஷ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கானா, அவன் என் கையில் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நாங்கள் தான் போய் கிறிஷை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு கிறிஷை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஷ் மாறிட்டானா இல்லை இவன் கிறிஷை வந்து ஏமாற்றிட்டு இருக்கானா, எனக்கு ஒன்றுமே புரியல. கிறிஷ் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டான், இப்போ மட்டும் எதுக்காக இவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. கிறிஷ் அவங்க கூட பேசி பழகணும்னு ஆசைப்பட்றான், இருக்கட்டும் விடுங்க, நீங்கள் எங்கே பெருசு பண்ணுறீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜும் நம்ம ரோகிணி கிறிஷை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. இவனுக்காக நீங்கள் எதுக்கு உங்களுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க, இனிமேல் இவன் அவங்க கூட தான் இருக்கணும், அவங்க கூட தான் போகணும், நீங்கள் 2 பேரும் இவங்க கூட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சத்தத்தை கேட்டோன்னே நீ பேசுறதுல எது நியாயமோ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் பேசி அந்த சின்ன பையனோட மனசை இப்படி பாடாப்படுத்தாத அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி வந்துடுறாரு. ரவியை பார்த்தோன்னே மற்ற பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரவி இருந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாருக்கிட்டேயும் கப்பை வந்து கொடுத்துட்றாங்க, நான் தான் ஜெயித்தேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கு ஒரு கிஃப்ட்டும், அதே மாதிரி நம்ம விஜயாவுக்கு ஒரு கிஃப்ட்டு, மீனா, முத்து, ரோகிணி, கிறிஷ், மனோஜ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கிஃப்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.